விஷயம். விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நிறுத்தி அவங்க என்ன பண்றாங்க, மோசேயின் நியாய பிரமாணத்தின்படி கல்லெறிந்து இப்படிப்பட்ட குற்றங்களை செய்தவர்களை கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும். அப்போ சிறியோர் முதல் பெரியோர் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, கைகளிலே கற்களை எடுத்துக்கொண்டு என்ன பண்றாங்க, அவளை அந்த கல்களினால அடித்து கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி எத்தறிந்து ஆண்டவரிடத்துல கொண்டு வருகிறாங்க. சரிங்களா? அப்போ எல்லாரும் அவள் செய்த குற்றத்திற்காக அவளை கல்லெறிந்து சாகடிக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருக்கிற போது அவர் என்ன பண்றாருன்னா, குனிந்து தரையிலே எழுதினார். தொடர்ந்து சுற்றியுள்ள ஆட்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க, இவளை நாங்க கல்லெறிந்து கொலை செய்ய வேண்டும் என்று சொன்ன உடனே ஆண்டவர் உடனடியாக சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை எடுத்து அவன் மேல் எறியப்படவன். கவனிங்க, உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் முதலாவது கல்லை அவள் மேல் எரியட்டும் என்று சொன்ன உடனே அவர்கள் மனசாட்சியிலே குத்தப்பட்டவர்களாக என்ன பண்றாங்க, எல்லாரும் அந்த இடத்தை விட்டு, சிறியோர் முதல் பெரியோர்கள் எல்லாரும் அந்த இடத்தை விட்டு போய்விடுகிறார்கள். இப்போ அந்த இடத்துல நிற்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவும் அந்த ஸ்திரீயும் தான். அந்த செய்யத்தகாத காரியத்தை செய்த அந்த ஸ்திரீயும் இயேசு கிறிஸ்துவும் தான் அந்த இடத்துல இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, யாராவது உன்னை பார்த்து குற்றம் சாட்சினாங்களா அப்படின்னு கேட்கும் போது, யாரும் இல்ல ஆண்டவரே, எல்லாரும் போயிட்டாங்கன்னு சொல்லும் போது, நானும் உன்மேல் குற்றம் சாட்டுவதாக இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ போ, இனி பாவம் செய்யாது. இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு கூட வருகிறது, நீ போ, இனி பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த ஸ்திரீயை போல பெரிய காரியம் நான் செய்யாம இருக்கலாம். ஆண்டவர் சமூகத்திலே பாவம் என்றால் எல்லாமே பாவம் தான். ஆமென். பெரிய பாவம் சின்ன பாவம் இதெல்லாம் அவருடைய பார்வையில இல்ல. இன்னைக்கு எந்த விதமான பாவ அழுக்குகளிலே பாவ கரையிலே அகப்பட்ட நிலைமையிலே வந்திருந்தாலும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீ போ, நீ பாவம் செய்யாது. உன் வாழ்க்கையில இதுவரையிலும் எப்பேற்பட்ட அசுத்தங்கள் நிறைந்து வந்திருக்கலாம், இதுவரையும் இங்க வருவதற்கு முன்பதாக வரையும் இப்போ இருக்கிற வரையும் உன் வாழ்க்கை எவ்வளவு சீர்கேடான நிலைமையில இருக்கலாம், எவ்வளவு அசுத்தம் நிறைந்த பாத்திரமாக நீ இருக்கலாம். ஆனா இந்த இடத்துல நீ வந்துட்ட, ஆண்டவர் சமூகத்திலே அவர் பாத தண்டையில வந்துட்ட, அவர் சொல்லுகிற வார்த்தை, நீ போ, நீ பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எப்பேற்பட்ட ஒரு அடித்தளமான காரியத்திலிருந்து நீ இந்த இடத்துல வந்திருக்கலாம், எப்பேற்பட்டதான சூழ்நிலையில வந்திருக்கலாம், எப்பேற்பட்டதான இருளின் காரியங்கள் உனக்குள்ளே இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற காரியம், நீ போ, இனி பாவம் செய்யாது. இதுவரையிலும் நீ செய்து கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் அதை நடப்பித்துக் கொண்டிருக்கலாம், இதுவரையிலும் அதை பின்பற்றிக் கொண்டிருக்கலாம், இனிமே பாவம் செய்யாது. நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நாம் என்ன பண்ணுமா, நீங்கள் உங்களை உய்த்து ஆராய்ந்து சோதியுங்கள். நம்மள என்ன பண்ணுமா, ஆராய்ந்து சோதிகள். கவனிங்க, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே அவரை தேடுங்கள். அவரை தேடாம இருக்கிறது பாவங்க. அவரை தேடாம இருக்கிறது என்னது, மிகப்பெரிய பாவம். இந்த பூமியில உன்னை உருவாக்கி உன்னை படைத்து உனக்குரிய எல்லா காரியங்களையும் கண்ணும் கருத்துமாக செய்து இரவும் பகலும் உன்னை பாதுகாத்து உன்னை வழி நடத்தி உன்னை தப்புவித்து ஒவ்வொரு நாளும் நீ கேட்கறதெல்லாம் கொடுத்து நீ கூப்பிடும் போதெல்லாம் ஓடி வந்து உன்னை காக்கிறாரே, அவரை தேடாம இருக்கிறது என்னது, மிகப்பெரிய பாவம். அவரை தேடுங்கள். அடுத்தது நீதியை தேடுங்கள். ஃபர்ஸ்ட் யாரை தேடணுமா, கர்த்தரை தேடுங்கள். இரண்டாவது நீதியை தேடுங்கள். மூன்றாவது மனத்தாழ்மையை தேடுங்கள். ஹல்லேலூயா. நான்காவது, அப்பொழுது ஒருவேளை கர்த்தருடைய கோபத்தின் நாளிலே மறைக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில அவருடைய பாவம் எப்படி இருக்கும், சிவேர் என்று இருக்கும். பார்க்கும் போதே எப்படி இருக்கும், பயங்கரமா இருக்கும். அவருடைய பார்வையில அவருடைய கோபாக்கினை எப்பொழுது வரும்னு தெரியாது. இந்த பாவத்தோடு இருப்போம், ஆனால் அவருடைய கோபாக்கினை நம்ம எப்பொழுது வரும் என்று சொல்ல தெரியாது. நான் நல்ல அதாதானே இருக்கேன், என் வாழ்க்கையில எந்த காரியமும் தப்பாதான் நான் செய்யலையே, நீ கர்த்தரை தேடுவதே இல்லையே, அதை விட பெரிய பாவம் ஒண்ணுமே இல்லை. இந்த உலகத்துல உன்னை படைத்த ஆண்டவரை மறந்து வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறாரே, நீதியை தேடாம மனத்தாண்மையை தேடாம கர்த்தருடைய எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு அவரை தேடாமல் இருப்போமானால் கர்த்தருடைய கோபாக்கினை நாளிலே என்ன நடக்குமா,
மறைக்கப்படுவீர்கள். கர்த்தர் நம்மை மறந்து போகிறவராக, அவருடைய கோபாக்கினை நம்மில் சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக மாற்றப்படும். ஆமென். அவருடைய கோபாக்கினை நாளிலே பயங்கரமான காரியங்கள் இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். கர்த்தருடைய பெரிய நாள் சமீபித்திருக்கிறது. அது கிட்டி சேர்ந்து மிகவும் தீவிரித்து வருகிறது. அவருடைய கோபாக்கினை மிகவும் தீவிரித்து ஜனங்கள் மேலே வந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்த்தருடைய நாளின் சத்தத்திற்கு பராக்கிரமசாலியும் அணுக்கசந்து அழுவான். ஏனென்று சொன்னால் அவருடைய கோபாக்கினை அவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது. அவருடைய கோபாக்கினை நாளிலே அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கவன் யார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவரும் நிற்க முடியாது. இன்றைக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை மனப்போன போக்கிலே எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். கர்த்தரை தேடாமல் என்னுடைய காரியத்திலே நான் விரும்புகிறதை செய்து கொண்டு நான் எதையெல்லாம் நினைக்கிறேனோ எல்லா அருவருப்புகளையும் நான் செய்து கொண்டு இருக்கிற காலமாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் அவருடைய கோபாக்கினை நம்மேல் வரும். ஆமென். வரக்கூடிய நாட்களுக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாம்? ஒரு உக்கிரத்தின் நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, ஒரு இக்கட்டின் நாள் என்று வேதம் சொல்லுகிறது. அழிவும் பாழ்கடிப்புமான நாள், அது இருளும் அந்தகாரமுமான நாள், அது மப்பும் மந்தாரமுமான நாள். அல்லேலூயா. அந்த நாளை சகிப்பவன் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி ஜனங்களுக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பாவத்தை விட்டு மீட்கும் பொருளாக தம்மையே பலியாக கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் எதற்காக என்று சொன்னால், அந்த சுற்றியுள்ள நபர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? இந்த விபச்சாரத்திலே கையும் களவுமாக பிடிக்கப்பட்டவர் சாக வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து மட்டும்தான் அவர் சாக கூடாது, அவர் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏனென்று சொன்னால் அந்த நபருக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். அந்த பாவத்தினுடைய சேற்றிலே உழன்று கொண்டிருக்கிற மக்களினுடைய பாவத்திற்காகவே அவரை அடிச்சாங்க, அவரை சித்திரவதை செய்தாங்க. அவருடைய சரீரத்தில் இருந்து எல்லா சொட்டு ரத்தத்தையும் கர்த்தர் அந்த பாவத்தில் உட்பட்ட மக்களுக்காகவே கொடுத்தார். அல்லேலூயா. அதை பார்த்து 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 மனம் திரும்பாமல், மீட்பை பெறாமல், ரட்சிப்பை பெறாமல் நான் இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன நடக்குமா? உக்கிரத்தினால் சீக்கிரமாய் வருகிறது. அவருடைய கோபாக்கினை நம்மில் வருகிறதாக இருக்கிறது. அந்த நாளை சகிக்க கூடாத ஒரு நாளாக காணப்படும். ஒருத்தவங்க கிட்ட சொல்லும் பொழுதே என்ன சொல்றோம்? Have a nice day, have a blessed day, have a peaceful day அப்படிதான் எல்லாருக்கும் சொல்லுவோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த நாள் எப்படி இருக்குமா? சொல்லும் போதே கேட்கிற வசனமே பயங்கரமா இருக்கு. வாழ்க்கடிப்புமான நாள். இந்த நாளை கர்த்தர் தருணம் கொடுக்கிறார். நீ போ, இனி பாவம் செய்ய. நீ போ, இனி பாவம் செய்ய. அல்லேலூயா. அவர் மன்னிப்பு கொடுக்கிறார். ஆனா மன்னித்து இந்த நாட்கள்ல கர்த்தருடைய வார்த்தை எப்படி வருகிறது என்று சொன்னால், அவர் மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார். ரொம்ப நீ தேடலையா? கர்த்தரை தேடு. நீ அவரை நோக்கி பார்க்கலையா? நோக்கி பார். ஒருவேளை உன்னுடைய அதிகாரத்துல நீ இருக்கிறியா? மனத்தாழ்மை இல்லாம இருக்கிறியா? அல்லது நான் எல்லாத்தையும் செய்து முடித்து விடுவேன் என்ற நிலையில் இருக்கிறியா? உனக்குள்ள இருக்கிற பாவம், உங்களுக்குள்ள இருக்கிற பாவம், எனக்குள்ள இருக்கிற பாவம் அவங்களுக்கு தான் தெரியும். அல்லேலூயா. மற்றவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட தான் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த நாள் வரையிலும் எப்பேற்பட்ட பாவத்தின் நிலையில இங்க வந்திருக்கலாம். நமக்கு தெரியும், வெளியே இருக்கவங்களுக்கு தெரியாது. வெளியே தெரியாம பாவம் செய்யாதது போல கூட காண்பிக்க முடியும். சபையில வந்து காண்பிக்க முடியும். ஆமென். ஒண்ணுமே தெரியாதது போல காண்பிக்க முடியும். ஆனா அவர் எல்லாத்தையும் வெளியரங்கமா பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய பார்வைக்கு நம்முடைய பாவம் எவ்வளவு சிவேர் என்று இருக்கிறது என்பதை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்க பாவங்கள் சிவேர் என்று சிவப்பா இருந்தாலும் அது வெண்மையா மாறும். அவைகள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல வெண்மையாக மாறும். எப்படி அது மாற்றப்படும்? இயேசு கிறிஸ்து என்கிற விலையேற பெற்ற ரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்கள் எவ்வளவு சிவேர் என்று இருந்தாலும், உங்க இருதயம் எவ்வளவு அழுக்கான ஒரு இருள் அடைந்த நிலையிலே காணப்பட்டாலும் அவருடைய ரத்தத்தினாலே என்னவா மாற்றப்படுமா? வெண்மையாக. அல்லேலூயா. ஒரு பஞ்சை போல வெண்மையாக அது மாற்றப்படும். உறைந்த மழையை போல வெண்மையாக மாற்ற இயேசு கிறிஸ்துவானே
நீ போ, இனி பாவம் செய்யாது. அவன் எந்த சூழ்நிலையில இந்த இடத்துல வந்திருக்கலாம், ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பை வழங்குகிறதே மிகப்பெரிய ஆசீர்வாதம். நம்முடைய பாவத்தை எல்லாம் மறந்து, நாம் செய்த எல்லா அக்கிரமத்தையும் மறைந்து, வசனம் சொல்லுகிறது, மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உன்னுடைய பாவத்தை உனக்கு விளக்குகிறது. அதனால எல்லாம் இருக்கிறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அதே பாவத்தை எண்ணாது இருக்கிறேன், குற்றத்தை எண்ணாது இருக்கிறேன் என்று சொல்லுகிறான். எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. அவன் எல்லா மனிதரும் அவளை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க, குற்றப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. இந்த சமுதாயம், இந்த உலகம் நம்மளை அசிங்கப்படுத்த நினைக்கும். நம்மளுடைய பாவத்தை சொல்லி சொல்லி காட்டி நம்மள காரி துப்பணும், எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக தலைமுடிய வேண்டும் என்று இந்த உலகம் நினைக்கும், சமுதாயம் நினைக்கும். ஆனா ஆண்டவர் மட்டும்தான் எல்லாத்தையும் மூடி, நம்ம மேல இருக்க சேர்க்கிற எல்லாத்தையும் கழுவி, அந்த நாட்டத்தை எல்லாம் கழுவி மற்றவங்களுக்கு காட்டும் பொழுது, இது என்னுடைய பரிசுத்த ஜாதி, நான் தெரிந்து கொண்ட என்னுடைய ஜனம், பரிசுத்த ஆசாரிய கூட்டம் என்று சொல்லி கர்த்தர் மட்டும்தான் நம்மளை எப்படியா வச்சிருக்கிறாரு, அவருடைய சொந்த ஜனமா. எவ்வளவு பெரிய தப்பு செஞ்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவம் செய்து அவருக்கு முன்பதாக வந்தாலும், அவர் நம்மளை எப்படி பார்க்கிறாராம், நம்முடைய பிள்ளை ஒரு நாளும் செத்து போகக்கூடாது, இது மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ வேண்டும். இந்த பாவமான காரியத்தை விட்டு மனம் திரும்பி மீட்பை பெற்று, நான் கொடுத்த மீட்பு ஒருபோதும் வீணா போகக்கூடாது, ரட்சிப்பு வீணா போகக்கூடாது, அது மனம் திரும்பி திரும்பவும் அது பரிசுத்த வாழ்க்கை வாழணும். இது என்னுடைய ஜனம், இந்த ஜனத்திற்காகவே நான் என்ன பண்ணிருக்கிறேன், என்னுடைய முழு ரசத்தையும் சிந்தி இருக்கிறேன். அல்லேலூயா. ஜனங்கள் பார்க்கும் போது எப்படி பார்ப்பாங்கன்னா, பாவம் செய்தவர்களை எப்படி இந்த பாவத்தை வெளிப்படுத்தி காட்டணும், எப்படி பக்கத்து வீட்டுக்கு சொல்லலாம், எப்படி சொந்தக்காரங்களுக்கு சொல்லலாம், எப்படி தண்டனை வாங்கி கொடுக்கலாம்னு தான் இந்த உலகம் பார்க்கும். நான் கர்த்தர் எப்படி தெரியுமா பாப்பாரு, இந்த மகள் மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கை வாழ மாட்டாளா, என் ரத்தத்தினால கழுவப்பட்டு பரிசுத்தத்துக்கு நேரா திரும்ப மாட்டாளா அப்படின்னு சொல்லிதான் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கார். ஒரு இடத்துல உன்னை அசிங்கப்பட விட மாட்டார், ஒரு இடத்துல உன்னை தண்டிக்கப்பட விடவே மாட்டார். அந்த நான் தண்டிக்கப்படுகிற காரியத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். நான் தண்டிக்கப்படக்கூடாது, நான் குற்றப்படுத்த கூடாது என்பதற்காகவே அவர் தண்டிப்பை வாங்கி நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டார். பாவ சேர்க்கோடு, பாவ அடிக்கோடு இந்த இடத்துல வந்திருந்தாலும் ஒருவருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை, மற்றவர்களுக்கு காண்பிக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் பாதத்துல விழுந்துட்டார். அவர் வேற இடத்துல போயிருந்தா அவரை கல்லெறிந்தே சாகடிச்சிருப்பான், சொல்லி சொல்லியே காயப்படுத்திருப்பான். அந்த காயம் மாறாத புண்ணாக மாறி அவள் அதை நினைத்தே செத்து போயிட்டார். ஆனா அவள் வந்த இடம் அந்தவராக மன்னிப்பை வழங்குகிற தேவன், மறுவாழ்வு கொடுக்கிற தேவன், இந்த பாவத்து நிமித்தம் நீ இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் திரும்ப கொடுக்கிற தேவன். நீ எழும்ப முடியாதபடி சத்துரு உன்னை இந்த பாவத்து நிமித்தம் முடக்கி முடக்கி வைத்திருந்தா, தேவனாகிய கர்த்தர் எழும்ப செய்கிற தேவனாக இருக்கிறார். எந்த இடத்துல நீ அடிபட்டு, எந்த இடத்துல நொந்து போய் இருந்தியோ அதே இடத்துல உன்னை தூக்கி அநேகருக்கு ஆசீர்வாதமா உன்னை மாற்றும்படியாக இந்த தேவன் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர். எந்த விதமான காரியமா இருந்தாலும் இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது நீ பாவம் செய்யாது. ஹல்லேலூயா. இனி பாவம் செய்யாது. ஆமென். ஒரு இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு போங்க, அப்பா நான் மன்னிப்பை பெற்று மனம் திரும்பி இந்த இடத்தை விட்டு போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, அவர் மன்னிப்பு கொடுக்கிறதே, பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே நடத்துகிறது. இந்த காரியம் அந்த காரியம், இவ்வளவு பெரிய பாவம் அவ்வளவு பெரிய பாவம், நம்ம வீட்டுல செஞ்சுட்டு இருக்கிற காரியம், நம்முடைய நினைவுகள், நம்முடைய யோசனைகள், நான் செய்து கொண்டிருக்கிற தவறான சிந்தை, தவறான காரியங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். இதுவரையிலும் செய்து கொண்டிருந்திருக்கிறார், இந்த நிமிடம் வரையிலும் செய்து கொண்டிருக்கிறார். இனி செய்யாது, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. அவர் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார், அவருடைய அன்பு உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. உன்னை கழுவி, உன்னை பரிசுத்தப்படுத்தி, நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து ஜனங்களுக்கு முன்னாடி நின்னையோ அதே இடத்துல உன் தலையை உயர்த்தி உன்னை மகிமைப்படுத்துகிற தேவன். உன்னை வெட்கப்பட்ட இடத்துல தலையை நிமிர செய்கிற தேவன். ஆனா ஒரே ஒரு காரியம் என்ன செய்யணும், பாதத்துல விழுந்த பிறகு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக, பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராக திரும்பினா நாம் இழந்த ரட்சிப்பு, ஆசீர்வாதம், நன்மை, இழந்த சந்தோஷம், சமாதானம் எல்லாத்தையும் பல மடங்கு கர்த்தர் கொடுத்துருவார். அநேகருக்கு ஆசீர்வாதமா உன்னை மாற்றிடுவார். ஆனால் மனம் திரும்பாத பட்சத்திலே அவருடைய கோபாக்கினை நம்ம மேல் வரும்.
அந்த கோபாக்கினை நம்மில் வரும்போது சகிப்பவன் தான். ஒருவரும் நிற்க முடியாது. இன்னைக்கு சொல்றாரு, நீ மனம் திரும்பு, என் பாதத்துல வந்திருக்கிற நீ மனம் திரும்பு. இதே பாவத்தோடு கூட திரும்பவும் அடுத்த முறை வரும்பொழுது சொல்லாது, அடிக்கடி மனம் திரும்புறாண்டவரே மனம் திரும்புறாண்டவரே. அதே அல்ல வாழ்க்கை. நான் ஒரு தடவை வந்திருக்கேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி பாவம் செய்ய மாட்டேன், இனி இந்த கேடான சிந்தைக்குள்ள இருக்க மாட்டேன், கேடான வழியில நான் நடக்க மாட்டேன். ஏன் சொன்னா அவரை தேடுபடி வந்தது. நீதியை நடப்பீர்கள், கர்த்தரை தேடுங்கள். தேடலன்னா பாவம்னு நமக்கு தெரியும், ஆனா என்ன பண்ண மாட்டோம், தேடுறதில்ல. இனிமே அப்பா இனிமே தேட போகிறேன், நீதியை நடப்பிக்க போகிறேன். என் இருளான எல்லா பிரச்சனையான எனக்குள்ள இருக்கிற எல்லா அந்தரங்கமான பாவ வாழ்க்கையில் இருந்து இன்றைக்கு நான் மனம் திரும்ப போகிறேன், இன்னைக்கு நான் மனம் திரும்ப போகிறேன். ஒருவருக்கும் தெரியாது, அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு எல்லாம் தெரியும். நீ போ, நீ பாவம் செய்ய. கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடி கத்தனமோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். எந்த பாவத்திலே சிக்கொண்டு வெளியிலே வர முடியும்? எந்த பாவத்தில பிசாசு அடிமைப்படுத்தி மற்றவர்களுக்கு முன்பதாக உன்னை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்? மற்றவர்களுக்கு முன்பதாக உனக்கு தண்டிப்பை எப்படின்னா வாங்கி கொடுத்து மனிதர்கள் முன்பதாக உன்னை தலைகுனிய வேண்டும் என்பதை அவன் சிந்தித்துக் கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை மன்னிக்கிறவர், உன்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், தன்னுடைய சொந்த ரத்தத்தால முழு பாவத்தையும் கழுவி அவருடைய சொந்த பிள்ளையாக, அவருடைய பரிசுத்த ஜனமாக, அவருடைய வெளியேற பெற்ற ஆசாரிய கூட்டமாக, அவருடைய சொந்த ஜனமாக உன்னை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நீ அவருடையவர், நீ அவருடையவர். எல்லா பாவ அழுக்கையும் சொல்லி இந்த நேரத்துல சொல்லி, ஆண்டவரே என்னை விட்டு எடுத்து போடும், என்னை விட்டு எடுத்து போடும். இந்த பாவத்து நிமித்தம் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன், இந்த பாவத்து நிமித்தம் நிந்தைக்குள்ளாக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பாவத்து நிமித்தம் நான் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த நான் செய்த பாவம் என் குடும்பத்துல சாபமாய் மாறி என் பிள்ளைகள் என் குடும்பம்னு சொல்லி எல்லாம் தரித்திரமும் எல்லா குடும்பமும் சீரழித்து போய் இருக்கிறது. இன்றைக்கு உங்க ரத்தத்தால் என்னை கழுவ மாட்டேன், நான் மனம் திரும்பும்படி விரும்புகிறேன். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறும். ஆண்டவரே, இன்னைக்கு அறிக்கை செய்து கொண்டிருக்கின்ற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் நீ கொடுக்கிற நித்திய சமாதானம், பரிசுத்த வாழ்க்கை, அவர்கள் இழந்த எல்லா ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கர்த்தர் திரும்பவும் பெற செய்ய போகிறார். நீ போ, இனி பாவம் செய்யாது. கர்த்தாவே, இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் நீ சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி நீதிமானாய் மாற்றிருக்கிறீர். நீ தேடுகிற பிள்ளைகளாய் மாற்றுகிறீர். உடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக, உடைய கோபாக்கினைக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக அல்ல, உடைய நீதியையும் உடைய ராஜ்யத்தையும் உடைய மகத்துவத்தையும் மனத்தாழ்வையும் கர்த்தர்களுக்கு தேட வைக்கிறீர்கள். உடைய ராஜ்யத்தையும் உடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் எல்லா நன்மைகளையும் கொடுக்க வல்லமையுள்ளவராக இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.